ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வந்திகா டிசைனர். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியும் இல்லை கமெண்ட்ஸ்லையும் கேட்குற ஒரு டவுட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில சிஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே பேக் பார்ட்டை வச்சு ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். சரிங்களா? எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். பேக் பார்ட்டை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து எடுப்போம். சரிங்களா? இது நீங்கள் நேர் கட்டிங்காக இருந்தாலும் சரி, கிராஸ் கட்டிங்கு, பிரின்சஸ் கட்டு, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே சரி, இப்போ உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். எதுவாக இருந்தாலும் பேக் பார்ட்டை வச்சு தான் ஃப்ரண்ட் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுப்போம். ஸோ வந்து கேட்ட வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாருக்கும் வந்து நான் சொல்லிட்டேன், கேட்குறவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன். இருந்தாலும் நிறைய பேர் இதே மாதிரி இருப்பீங்களா, ஸோ அதுக்காக தான் உங்களுக்காக நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ பேக் பார்ட்டை வச்சு நான் வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோமா. இப்போ நார்மலாக எப்படி மார்க் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். இப்போ என்னோட மெத்தடில் நான் கட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஆம்போல்ட்டை மார்க் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த சைடில் வந்து இந்த பேக் பார்ட்டோட சுற்றளவு என்ன இருக்கோ அதை அப்படியே நான் வந்து மார்க் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா எதுவும் அளவு வந்து நான் விட மாட்டேன். எதுக்குமே வந்து விட மாட்டேன். எந்த ப்ளவுஸ் எவ்வளோ செஸ்ட் ரவுண்டு இருக்காங்கனாலுமே சரி, அவங்களுக்கு வந்து நான் ப்ளவுஸுக்கு இந்த சைடு எக்ஸ்ட்ரா வந்து விட மாட்டேன். பிரின்சஸ் கட்டுக்கு வந்து விடணும். இதுவே வந்து நார்மல் ப்ளவுஸு 3 டாட் இருக்கிற ப்ளவுஸுக்கு வந்து நம்ம விடணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து விட மாட்டேன். இங்கே பேக் பார்ட்டோட சுற்றளவு என்ன நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதுதான் ஃப்ரண்ட் பார்ட்டுக்காகவும் நான் வந்து வைப்பேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து எந்த இடத்துல மிஸ்டேக் வரும்னா, இப்போ பேக் பார்ட்டை வச்சு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இந்த செஸ்ட் ரவுண்டையும் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்து வச்சுருப்போம். சரிங்களா? இந்த செஸ்ட் ரவுண்டும் பாருங்கள், 9.25 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புரியுதுங்களா? 9.25க்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இங்கே அர்க்காத் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா? இப்போ இந்த இடத்துல பேக் பார்ட்டில் நான் வந்து செஸ்ட் ரவுண்டு வந்து என்னவோ அதை வந்து நான் அர்க்காத் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ பேக் பார்ட் வந்து நம்ம அர்க்காத் பண்ணியாச்சு. ஸ்லீவ் பார்ட்டும் நான் இந்த பீஸில் வந்து நான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணலை. ஸ்லீவோட ரவுண்டு என்னவோ அதையும் நம்ம வந்து கட் பண்ணியிருப்போம். சரிங்களா? இப்போ இந்த ப்ளவுஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ப்ளவுஸில் ஸ்லீவோட சுற்றளவு என்னவோ அதை வந்து நம்ம எடுத்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணியிருப்போம். 6.5 இன்ச்சு வருது. ஸோ ஆம்ஹோலோட சுற்றளவு வந்து 6.5 இன்ச்சு இங்கே நான் அர்க்காத் பண்ணியிருக்கேன். செஸ்ட் ரவுண்டும் அதே மாதிரி நான் மார்க் பண்ணி அர்க்காத் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு சில சிஸ்டர் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே வந்து மார்க் பண்ணிடுறீங்க. இந்த வந்து நான் பேக் பார்ட்டு கட் பண்ணியிருக்கிறது வந்து செஸ்ட் ரவுண்டு என்னவோ அதே தான் கீழே இடுப்பு சுற்றளவுக்கும் நான் வந்து மார்க் பண்ணுவேன். என்னோட கட்டிங் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். செஸ்ட் ரவுண்டு என்னவோ அதை தான் நான் வந்து கீழே இடுப்பு சுற்றளவுக்கும் மார்க் பண்ணுவேன். ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, ப்ளவுஸில் இருக்கிற இடுப்பு சுற்றளவு என்னவோ அதை மார்க் பண்ணிவிட்டு இங்கே டாட்டுக்காக 1 இன்ச்சு, அதுக்கப்புறம் தையலுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணும்போது இந்த கோடு எல்லாமே வந்து நமக்கு இப்படி ஸ்லாண்டிங்காக போயிடும். இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக போகும்போது இங்கே வந்து நமக்கு துணி வந்து ஷார்ட்டேஜ் ஆகும், பத்தாது. சரிங்களா? இப்போ இந்த துணி வந்து நமக்கு கேப் வந்து பத்தாமல் போயிடும். ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் மார்க் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து மெஷர் பண்ணும்போது நீங்கள் இந்த ஷேப் இங்கே மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அது மார்க் பண்ணாமல், ஏன்னா கட் பண்ணும்போது இப்படி தான் பேக் பார்ட் வந்து இந்த பீஸை இப்படி கட் பண்ணியிருப்போம். சரிங்களா? இப்படி கிராஸாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இப்படியே வந்து இதை ஸ்ட்ரைட் பண்ணிடுவீங்க. அப்படி தானே? இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இதை இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிடுவீங்க. அப்போ நமக்கு வந்து இங்கே வந்து துணி வந்து இவ்வளோ தூரம் வந்து இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் பட்டி ஜாயின் பண்ணும்போது, முன்பக்கம் ஜாயின் பண்ணும்போதெல்லாம் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே சைடில் பார்த்தீங்கன்னா துணி பத்தாமல் துணி வந்து இடிக்கும். ஸோ அந்த மிஸ்டேக் எதனால வருதுன்னா, ஒன்று நீங்கள் வந்து நான் இப்போ கட் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தையலுக்காகலாம் விட வேண்டாம். இப்போ அவங்களுக்கு என்ன வந்து குழப்பம் அப்படின்னா, இங்கே அர்க்காத் பண்ணியிருக்கோம், ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி அர்க்காத் பண்ணியிருக்கோம். ஆனால் சைடில் தையல் போடும்போது, ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டு சைடில் தையல் போடும்போது நம்ம இங்கே ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் டக்குன்னு இந்த அர்க்காத்தில் இங்கே வந்து நீங்கள் மார்க் பண்ணிடுவீங்க. இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கே செஸ்ட் ரவுண்டு என்னவோ அந்த செஸ்ட் ரவுண்டை இங்கே மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. நீங்கள் வந்து இப்படி கிராஸாக வந்து பேக் பார்ட் வந்து தைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மிஸ்டேக் வந்து வராது. இப்போ இங்கே வந்து அர்க்காத் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேக் பார்ட்டில் தான் அர்க்காத் பண்ணுவேன். ஃப்ரண்ட் பார்ட்டு ஸ்லீவுக்குலாம் வந்து நான் அர்க்காத் பண்ண மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக தையல் போடும்போதே அது வந்து கரெக்டாக ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் எல்லாத்துலேயும் வந்து பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ்லலாம் அர்க்காத் பண்ணுவீங்க, சுற்றளவுலலாம் அர்க்காத் பண்ணி அந்த அர்க்காத்தை வச்சு தான் நீங்கள் வந்து தையல் போடுவீங்க அப்படிங்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது, இங்கே பேக் பார்ட்டில் அர்க்காத் பண்ணிவிட்டு இங்கே ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து நம்ம அர்க்காத் பண்ணுவோம். இங்கே ஃப்ரண்ட்டில் அர்க்காத் பண்ணுறீங்க இல்லையா, இந்த அர்க்காத்தை இங்கே பண்ணக்கூடாது. கரெக்டாக இந்த பேக் பார்ட்டோட அர்க்காத் பண்ணக்கூடாது. இப்போ இங்கே மார்க் பண்ணியிருக்கேன்னா, இந்த மார்க் பண்ணும்போது இங்கே பண்ணக்கூடாது. ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இங்கே வந்து மார்க் பண்ணணும். புரியுதுங்களா? ஏன் இந்த 1/2 இன்ச்சு தள்ளி இங்கே நான் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம ஆம் ஹோல்கிட்ட ஒரு டாட் வந்து பிடிப்போம். இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சில் டாட் வந்து பிடிப்போம். ஒருவேளை நீங்கள் 1/4 இன்ச்சு பிடிக்காமல் 1/2 இன்ச்சில் பிடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல துணி வந்து பத்தாமல் போயிடும்.
சரிங்களா. ஸோ இங்கே மார்க் பண்ணியிருக்கிறத இந்த இடத்துல வந்து தள்ளி மார்க் பண்ணிக்கணும். ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன ஆகும்னா, இங்கே டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் இப்போ இங்கே பேக் பார்ட் இங்கே இருக்குது, ஃப்ரண்ட்டு இங்கே அர்க்காத் பண்ணியிருக்கேன். இங்கே டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டாட் வந்து இந்த அர்க்காத்தில் போய் உட்காந்துரும். சரிங்களா. இங்கே டாட் நம்ம பிடிச்சி இங்கே மடிச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடில் வந்து நமக்கு நகர்ந்துடும். சரிங்களா. ஸோ இந்த குழப்பம் தான் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. இது வந்து ஒரு சின்ன விஷயந்தான். ஸோ இது வந்து அவங்களுக்கு யோசிக்கிறதுக்காக தெரியல. சரிங்களா. இது வந்து பெரிய மிஸ்டேக்லாம் கிடையாது. நீங்கள் இந்த இடத்துல மார்க் பண்ண வேண்டியதை கொஞ்சம் தள்ளி ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் சைடில் டாட் பிடிக்கிறீங்கன்னா 1/4 இன்ச்சில் விடுங்க. 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சில் தான் உங்களுக்கு பிடிப்பீங்கன்னா 1 இன்ச்சு. அதிகபட்சம் 1/4 இன்ச்சில் இப்படி துணி இப்படி மடித்து நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சில் மடித்தாலே போதும். இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா இவ்வளோதான் இந்த டாட்டுக்கு நம்ம வந்து மடிக்கணும். சரிங்களா. உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல இவ்வளோ டாட் நமக்கு வந்து பிடிச்சாலே போதும். இதுக்கு மேலெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இப்படி தான் கிராஸாக நம்ம வந்து பிடிப்போம். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இந்த ஆர்ம் ஹோல் டாட்டு. நீங்கள் இவ்வளோ தூரம்லாம் பிடிச்சிங்க அப்படின்னா நமக்கு கப் சைஸ் வந்து அமுகி போயிடும். ஸோ அதனால் இந்த 1/4 இன்ச்சுங்கிறதே வந்து போதுமான அளவு. இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு. ஸோ 1/2 இன்ச்சு நீங்கள் நகர்த்தி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நகர்த்தி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அர்க்காத்தை இங்கே வச்சுக்கோங்க. இங்கே வச்சுட்டு அப்புறமா பேக் பார்ட்டோட சுற்றளவு என்னவோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஸ்லீவு எல்லாத்தையும் தச்சு முடிச்சதுக்கப்புறம் சைடில் தையல் போடும்போது நீங்கள் ஸ்லீவ் ரவுண்ட் எடுத்துகிட்டு இடுப்பு சுற்றளவு எடுத்துகிட்டு ஆர்ம் ஹோல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த அர்க்காத்தும் பார்த்தீங்க அப்படின்னா 3 அர்க்காத்தும் கரெக்டாக வரும். ஸோ இந்த மிஸ்டேக் தான் வரும். இதை வந்து சரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ப்ளவுஸில் வந்து கட்டிங் ஸ்டிச்சிங்கில் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.